என்னோட 7 டாப்பர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், வாட் ஆர் யோர் சீக்ரெட்ஸ் டு பிகம் அ டாப்பர் அப்படின்னு. இன்னைக்கு அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். So let's get into the video and this is Minandi, your best friend. Oh yes freaks. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் கேட்ட இந்த டாப்பர்ஸ் யார் அப்படின்னா வந்து தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் பட் ஹூ டிட் வெல் இன் தர் போர்ட் எக்ஸாம். ஸோ பேசிக்கலி இவங்க வந்து ஒரு 198.5, 198.25, 197, 96 ஸோ இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் ஸ்கோர் பண்ண அவங்க கிட்ட தான் வந்து நான் வந்து அவங்களோட ஸ்டடி ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து இட்ஸ் லைக் ஐ கேன் கம்ப்ளீட்லி ரிலேட் வித் இட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அது எல்லாத்தையும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹேவ் யோர் ஓன் ஸ்டடி ஸ்டைல். ஸோ என்ன ஸ்டடி ஸ்டைல் அப்படின்னா ஐ ஹேவ் told you already. ஸோ நான் வந்து எப்படி படிப்பேன் அப்படின்னா நான் படிச்சுட்டே வந்து சைமல்டேனியஸ்லி ஐ கீப் ரைட்டிங். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து படிப்பேன். இன்ஃபேக்ட் நான் அப்படி படிச்சாதான் வந்து எனக்கு மண்டையில் நல்லா ஏறின மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி பிகாஸ் என்ன மாதிரி தான் வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாம் வந்து நான் பார்த்து சில பேர், நான் கேட்ட சில பேர்கிட்ட வந்து ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ சில பேர் வந்து நிறைய வந்து நோட்ஸ் எடுத்து தான் வந்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து நிறைய வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து அவங்களுக்கே வந்து ஸ்டோரிஸ் மாதிரி சொல்லி வந்து படிப்பாங்க. அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிராப் ஆகும் அப்படின்னு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் ஓன் ஸ்டடி ஸ்டைல். ஸோ உங்களுக்கும் வந்து நீங்க ஓன் ஸ்டடி ஸ்டைல் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி படிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்போதான் வந்து மண்டையில ஏறும். ஸோ அந்த ஸ்டடி ஸ்டைல என்ன அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி எப்பவுமே வந்து அதுக்கு வந்து ஸ்டிக் ஆன் ஆயிக்கோங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஹேவ் யோர் ஓன் நோட்ஸ். எல்லாம் ஆல்மோஸ்ட் நான் கேட்ட 7ல வந்து 6 out of 7 வந்து இதை மென்ஷன் பண்ணி இருந்தாங்க. தட் இஸ் ஹேவிங் தேர் ஓன் ஸ்டடி நோட்ஸ். ஸோ இவங்க வந்து மோர் தேன் நோட்ஸ் வந்து இதை வந்து ரிவிஷன் நோட்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து மொத்த புக்கையும் வந்து திருப்பி நம்மளால போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இன்ஸ்டெட் வந்து இவங்க இந்த ரிவிஷன் நோட்ஸில் வந்து சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி சின்ன கீவேர்ட்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸையுமே மென்ஷன் பண்ணி அண்ட் மேக்ஸில் வந்து ஃபார்முலாஸ் மென்ஷன் பண்ணி, ஃபிசிக்ஸில் வந்து டெரிவேஷன்ஸ் மென்ஷன் பண்ணி, கெமிஸ்ட்ரியில் வந்து ஈக்குவேஷன்ஸ் மென்ஷன் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சு ஒரு ரிவிஷன் நோட்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ரிவைஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அவங்களோட ஓன் நோட்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரீகால் பண்றதுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் விச் எவ்ரி ஒன் லிட்டரலி மென்ஷன். ஸோ மேக் ஷுர் யூ ஹேவ் திஸ் ஆஸ் அ ஹேபிட். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஒருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு போர்டு மாதிரி வந்து ஒரு சார்ட் மாதிரி வந்து மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வந்து அவங்க ரூம்ல வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஐ டிட் தட் ஃபார் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ்ல வந்து டயக்ராம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து சொதப்பிடுவேன். ஸோ அதனால ஃபிசிக்ஸ்ல இருக்க எல்லா டயக்ராம்ஸுமே, அதாவது இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நானே வரைஞ்சி எங்களோட ரூம்ல வந்து அந்த சார்ட்டை வந்து ஒட்டி வச்சு டெய்லி வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ யூ கேன் டூ தட். உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணலாம். அண்ட் தேர்ட் சூப்பர் இம்பார்ட்டன்ட் திங், இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா ரிவைசிங் so much and writing mock test and revising previous year question papers. அதாவது வந்து இது மூணு டிஃப்ரெண்ட் திங்ஸ் இது. பட் எல்லாத்தையுமே கிளப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் த சேம் திங். ஸோ அதாவது வந்து எவ்வளோ நிறைய வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நிறைய வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ரிவைஸ் பண்ண விஷயத்த அப்படியே வந்து நம்ம வந்து வெறும் ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறத விட ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸ்கூலில் வந்து எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்க. எந்த டெஸ்ட்டுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்களோ, ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மாடல் டெஸ்ட்டாக இருக்கும், என்ன டெஸ்ட் வச்சாலும் எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணது ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை வந்து நிறைய அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஜென்ரலாக வந்து இனிஷியலி, குவார்டர்லி, அதுக்கப்புறமா ஹாஃப் இயர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து, அதாவது ஃபுல் போர்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எழுதுறதுக்கு எக்ஸாம். பட் இந்த ஃபுல் போர்ஷன்ஸை வந்து எவ்வளோ வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணி எவ்வளோ வாட்டி எழுதுறோமோ அவ்வளோ நிறைய வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணி போய் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து 2 வேஸ்ல யூஸ் பண்ணும். அதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்களோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க படிச்சதை வந்து அவங்களால வந்து ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 இம்பார்ட்டன்ட் விஷயம். வை people keep telling to look at the previous year question papers. So இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே மென்ஷன் பண்ண ஒரு பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டோன்ட் ஸ்கிப் எனி டாபிக். லிட்ரலி ஆல் தீஸ் பீப்புள் டிட் மென்ஷன் தட் இவங்க எந்த டாபிக்குமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து எல்லா டாபிக்குமே படிச்சிருவாங்க அப்படின்னு கிடையாது. பட் ஏதாவது ஒரு டாபிக் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா தே மேக் ஷூர் தே டேக்
கீ நோட்ஸ். அதாவது கீ நோட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் விட்டுற போறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஹெட்டிங்ஸ் என்ன அண்ட் அதுக்குள்ள வந்து ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கிருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கோம்ல, அதை மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து எக்ஸாம்ல சப்போஸ் பை சான்ஸ் வந்து நம்ம ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல வந்து இது கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம எதுவுமே எழுதாம அதுல வந்து அந்த அந்த மொத்த மார்க்குமே விட்டுட்டு வரதுக்கு ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சது எழுதணும் அப்படின்னா அதுல இருக்க மினிமம் மார்க்ஸ் அது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் which everyone has done. They never skipped any topics and skip பண்ண போறாங்க அப்படின்னா they make sure that they know at least the key points in it. ஒரு ஹைலைட் மாதிரி வந்து பார்த்துட்டு போய் அதை வச்சு வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து எழுதிடுறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் having their own schedules. ஸோ நிறைய பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டைம் வேஸ்ட் ஆகுறது எதில் அப்படின்னா நம்மளுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாது, ஆர் நம்ம வந்து இப்போ என்ன படிச்சு எதில் வந்து நம்ம தரவா இருக்கும், ஆர் எதில் வந்து நம்ம இன்னும் பெண்டிங் திங்ஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாதப்போ தான் நம்ம நிறைய லாங் பிரேக்ஸ் வந்து எடுப்போம். அண்ட் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க போதெல்லாம் வந்து லாங் பிரேக்ஸ் எடுக்கிறது ஐ வுடன்ட் சஜஸ்ட் டூயிங் இட். ஸோ நீங்கள் வந்து லாங் பிரேக்ஸ் எல்லாம் எடுக்காம ஆர் நிறைய வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வீக்ல வந்து இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணணும் திருப்பி அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படிங்கறத வந்து நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெட்யூலை வந்து வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஒரு 1 வீக் வந்து என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படிங்கிறது முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஷெட்யூல் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா திருப்பி ஷெட்யூல் பண்ணுறதுக்கும் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ட் ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சூப்பர் இம்பார்ட்டன்ட் திங், இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப வந்து டிட்டர்மைண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் அபவுட் ஸ்கோரிங் மார்க்ஸ், இட்ஸ் அபவுட் உங்களோட ஒரு டிட்டர்மினேஷன், உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒரு விஷயத்தில் போட்டு அந்த விஷயத்த உங்களால் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து யூ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். இதுதான் இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் வந்து ஓகே மார்க்ஸ்லாம் இட்ஸ் நாட் கோயிங் டு டிசைட் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் டு அன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் ட்ரூ, பட் டு அன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் நாட் ட்ரூ ஆல்வேஸ். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கோரிங் மார்க்ஸ் it's not so easy. Like எல்லாருமே வந்து it's not so big thing அப்படின்னு சொல்லுவாங்க. The big thing இல்லாம இருக்கலாம், but still people who are scoring have put their time on it, have put their hard work on it, have put their determination on it. So அந்த மாதிரி ஒரு விஷயம் போடுறப்போ வந்து you are evolving yourself, you are making yourself more disciplined towards something, you are making yourself more determined towards something, and you are making yourself achieve something which you have been determined for. So இந்த விஷயங்கள் எல்லாமே it makes you better as a person, it molds you better as a person. So எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் இவங்க எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு காமன் விஷயம், they have been focused, they have been determined. So if you are planning to score the highest marks in board exam, have the determination, have that focus. I hope you liked this video and all the very best. Do well in your board exams, crack it and work hard towards it. So very interesting video, I'll come and meet you. Until then, it's bye from me and my dear topper friends who all helped me in this video by sharing your thoughts. Romba thank you. And you and the topper friends, I'll come and meet you in the next interesting video. Until then, it's bye from me. Bye.